இன்றைக்கி பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயத்தை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். எனக்கு பூண்டு பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு புளி எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி போட்டுட்டேன். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. வேணும்னா இன்னும் கூட திக்காக வைக்கலாம். நான் எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் இதோட மீன் போட போகிறேன். நான் வந்து பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக மட்டும் கலந்து விட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம். அது மேலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இப்போ நல்லா குழம்புலாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாறை மீன் குழம்பு. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.